தர்ணாவில் களமிறங்கிய ரேவதி. அதிரடியாக ரிலீஸ் செய்யப்பட்ட கார்த்திக். கார்த்திகை தீபத்தில் இன்று செம ட்விஸ்ட். கார்த்திகை தீபம் சீரியல் நாளுக்கு நாள் பரபரப்பை கூட்டி வருகிறது. நேற்றைய எபிசோடில் கார்த்திக்கை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென ரேவதி துணிச்சலாக தர்ணா போராட்டத்தில் இறங்கிய நிலையில் இன்றைய எபிசோட் மேலும் பல அதிரடி திருப்பங்களை கொண்டு வரவுள்ளது. இன்றைய எபிசோடில் ரேவதியின் போராட்டம் குறித்து சாமுண்டீஸ்வரி மற்றும் சந்திரகலாவுக்கு தகவல் கிடைக்கிறது. அதே நேரத்தில் கார்த்திக்காக நீதி கேட்டு ஊர் மக்களும் ரேவதிக்கு ஆதரவாக ஒன்றிணைவதால் போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கிறது. இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் திணறும் சந்திரகலா சாமுண்டீஸ்வரியிடம் ஆலோசனை கேட்க அவர் கோபத்தின் உச்சத்தில் பணத்தை கொடுக்கிறேன், எல்லோரையும் அடிச்சு துரத்த சொல்லு என உத்தரவிடுகிறார். இதையடுத்து போலீசார் போராட்டக்காரர்கள் மீதும் ரேவதியின் மீதும் தடியடி நடத்த அங்கு பெரும் பரபரப்பு நிலவுகிறது. ஆனால் அதிரடி அங்கேயே முடிவதில்லை. சம்பவ இடத்துக்கு விரைந்து வரும் மீடியாவிடம் ரேவதி நடந்த அனைத்தையும் வெளிப்படையாக கூறுகிறாள். இதனால் விவகாரம் பெரிதாக வெடிக்க நேரடியாக அங்கு வருகிறார் எஸ்பி கார்த்திக்கை. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்தீர்கள் என்று இன்ஸ்பெக்டரிடம் எஸ்பி சரமாரியாக கேள்வி எழுப்புகிறார். பதில் சொல்ல முடியாமல் திணறும் இன்ஸ்பெக்டர் இறுதியில் வேறு வழியின்றி கார்த்திக்கை விடுதலை செய்ய நேரிடுகிறது. கார்த்திக் விடுதலையானதும் ஆவேசத்திலும் உறுதியிலும் இருக்கும் ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரியின் வீட்டை நோக்கி புறப்படுகிறாள். அங்கு என்ன நடக்கப் போகிறது? சாமுண்டீஸ்வரியை நேருக்கு நேர் சந்தித்து ரேவதி என்ன செய்யப் போகிறாள்? கார்த்திக்கின் அடுத்த முடிவு என்ன? அதிரடி மோதல்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த இன்றைய எபிசோடு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.